கனவா ஊடுன்னு சொல்லுவாங்க. கனவா ஊடு, கணவாய்க்கு மேலே இது இருக்கும். இந்த கனவா ஓட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இது வந்து ஒரு மாதிரி ஒரு பொருள். இதை வந்து இந்த நாங்கள் முந்தி என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ இந்த கருத்துற கடற்கரையில் நிற்கிறோம். எங்கேன்னு சொன்னால் டவர் இருக்குல்ல, டவரை கிட்ட நிற்கிறோம். டவர் தெரியுது பாருங்க, டவர்னு சொல்லுவாங்க. அந்த டவரை கிட்ட நிற்கிறோம். டவர் தெரியுதா? ஆனால் கொஞ்சம் வெயில் டைம், அது வேறு தேவையாக வந்தேன்னா அந்த இடத்த பார்க்க செம்மையாக இருக்குது. அந்த தும்பலை கடற்கரையில் இது இந்த பருத்துற அந்த லைட் ஹவர்ஸ் இருக்கிற அந்த டவர் அடி. அந்த கடலும் அந்த மணலையும் பார்க்க வெயிலுக்கு அந்த மணல் வந்து அப்படியே வெள்ளையாக வடிவாக இருக்குது. இந்த சவுக்கு நிழலுக்குள்ள நிற்க நல்ல காற்று பிடிக்க நல்லா இருக்குது. பொதுவாக ஈவினிங் டைமில் இங்கே வந்து தும்பலை அந்த பீச்சுக்கு போகிற மாதிரி இதுக்கும் வந்து வருவாங்க, வந்து இதில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல இடம். கடலை பாருங்கள், நல்ல அமைதியாக இருக்குது. கடல் செம்மையாக இருக்குது. ரைட், அது ஒரு காட்டுவோம் மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். தண்ணி மட்டும் நல்ல தெளிவாக இருக்குது. நல்ல தெளிவான தண்ணி, நல்ல அழகாக இருக்குது. அந்த கடற்கு இப்போ சரியான வெக்க காலம், இப்போ சரியான வெயில். இப்போ இங்கே எங்களோட பக்கம் பொதுவாக யாழ் மாவட்டம் எல்லாமே அதில் இந்த கடற்கரையில் வந்து நின்று இந்த காற்றோடு நின்று பார்க்கல நல்லா இருக்குது. இந்த டவர் இது எல்லாமே அழகாக இருக்குது. இது வந்து இந்த தும்பலைக்கு அங்கால வந்து கல் இல்லை, இப்படி கல் எல்லாம் பெறாது. இது வந்து இந்த கல் வந்து இந்த முனையிலிருந்து ஆரம்பித்து அப்படியே கேகேஸ் அப்படியே அங்கால் அது மட்டுமே இந்த கல் கடல் தான் அப்படியே வந்துകൊണ്ടിருக்கும். ஆனால் இந்த கல் கடலில் தான் அதிகமாக மீன் இருக்குமான்னு சொல்லுவாங்க. கல் கடலில் கணக்க மீன்கள் இருக்குமாம். இந்த கரையோரங்களில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி இந்த கரையிலேயே அதிகமான மீன் பிடிக்கலாம். இப்போ தும்பலை கடல், மணல்காட்டு கடல் எல்லாம் கரையோரங்களில் மீன் பிடிக்கிறது மிக குறைவு. ஆழமான கடலுக்கு போகணும். அது கடலில் இறங்கின உடனேயே ஆழமாக இருக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை. இறங்கின உடனே அந்த வெள்ளை அலை தெரிகிற அந்த கடல் மட்டுமே நாங்கள் நடந்து போகலாம். அவ்வளோத்துக்கு அல்பம் குறைவாக இருக்கும். கடல் எல்லாம் வந்து என்ன கலைக்குது, தண்ணிக்குள்ளே வராதுடான்னு சொல்லி நல்லா கடல் வத்துற நேரம் இந்த கடற்கரையில் நாங்கள் அந்த சிப்பி மட்டி என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பொறுக்கலாம். பொறுக்கி அது வந்து அவிச்சு அதெல்லாம் இறைச்சி மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மிக அருமையாகவும் இருக்கும். அது எப்படி ஐட்டமாக இருக்குமெண்டா நான் காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து இருக்கும், அப்படியே பார்க்கலாம். இது தெரியுமா என்னென்று? இது வந்து கனவா ஊடுன்னு சொல்லுவாங்க. கனவா ஊடு, கணவாய்க்கு மேலே இது இருக்கும். இந்த கனவா ஓட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இது வந்து ஒரு மாதிரி ஒரு பொருள். இதை வந்து இந்த நாங்கள் முந்தி என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த சைக்கிள் ரிம்மில் வந்து கரல் பிடிச்சிருக்கும். அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், சைக்கிள் ரிம்மில் இருக்கிற கரலை உரையிறதுக்கு இந்த கனவா ஓட்டை எடுத்து ரிம்மில் அப்படியே உடைவோம். உடைய அந்த ரிம்மில் இருக்கிற கரல் எல்லாம் போகும். அப்படி ஒரு தன்மை இந்த இதில் இருக்குது. இதில் ஏதோ மீன் ஒன்று இறந்து கிடக்குது, தெரியல. ஏதோ ஒரு மீன் ஒன்று ஏதோ ஒரு மீன் ஒன்று கிடக்குது. இதில் பார்த்தீங்களா, மீன் ஒன்று கிடக்குது. இல்லை சில நேரங்களில் இறந்த மீன்கள் எல்லாம் அடைஞ்சு வரும். இதில் பாருங்கள், இந்த கடற்கரையில் இந்த கல் இருக்குது தானே, இதுக்குள்ள போனோம்னா கணக்கு பெரிய மீன் எல்லாம் வந்து அரைஞ்சு கிடக்குது. இஞ்சி வருங்க, இதில் மீன் எல்லாம் வந்து செத்து அரைஞ்சு கிடக்குது. கணக்க நண்டு இதுக்குள்ள இருந்து ஓடி ஓடி போகுது. இதுதான் நான் சொன்ன சாமான். இங்கே வருங்க, இதுதான் அந்த பொருள். இது என்ன செய்யணும்னு இதில் பெருசாக இருக்கும். இது பெருசாக இந்த இரவட்டை அந்த கல் வழியாக கிடக்கும். அதை எடுத்து அவிச்சு இதை உடைச்சி சாப்பிட்றது. அதோடு சேர்த்து இப்படியும் ஒரு ஐட்டம் இருக்கும், சிப்பின்னு சொல்லுவாங்க தானே. இந்த
இந்த சிப்பி இதுவும் வந்து பெருசாக இருக்கும், இதுக்குள்ளேயும் வந்து இறைச்சி மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும். அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே அதாவது கடலில் கிடைக்கிற எல்லாமே நல்ல சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. 100% நல்ல சாமான், அதாவது சாப்பிடக்கூடிய சாமான் சொல்லுவாங்க. ஆனால் மிக ஆபத்தானதும் இருக்குது கடலில். குடியவாகம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது ஒரு கல் இது மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே இப்போ நம்ம போனோம்னா கணக்கு மீன்களை பார்க்கலாம். மீன்களை கஜக்காக இருக்குது. ஒரு நண்டு உண்டு, இந்த அந்த 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 போகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா எனக்கு தெரியல. இதுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு அது நல்ல வெயில் அடிக்குது. அப்படி தண்ணி அப்படி நல்ல தெளிவாக இருக்குது. அப்போ அந்த பார்க்கல அந்த மீன் நண்டெல்லாம் ஓடுறது அப்படியே தெரியும். என்ன கண்டோன்னு நண்டு ஓடிட்டு அப்படி இருக்குது. அந்த கடல்ல இருந்து வார அந்த மெல்லிய இலை, அந்த மெல்லிய காற்று நல்லா இருக்கும். பொதுவாக நான் கடற்கரைக்கு வாரதே அந்த மெல்லிய காற்றை ரசிக்கிறதுக்கும் அந்த கடலில் அந்த அலையிற அந்த சத்தத்தை நாங்கள் உள்வாங்கிறதுக்கும் தான் நான் கடற்கரையை நோக்கி வருவோம். அப்படி ஒரு தன்மையை இந்த கடற்கரையில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. நீங்கடா மத்தியான வெயிலில் இந்த கடற்கரைக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து வேறொரு அலுவலாக இந்த பக்கம் வரும்போது சரி இதில் கொஞ்சம் நல்ல சீனரியாக இருக்கேன்னு இதில் நின்றேன். சரி அதற்கு அவங்களுக்கு காட்டுவோமேன்ட்டு ஒரு வீடியோவை எடுத்தேன். தயவுசெய்து யாரும் கமெண்டில் பேசிடாதீங்க, என்னடா வீடியோன்னு பேசிடாதீங்க. இது ஒரு நான் ஒரு என் மனசில் பட்டதை நான் அப்படியே எடுத்தேன். இதில் நிற்கிற இந்த சவுக்க மரங்கள் இருக்குது தானே, இந்த சவுக்க மர இணல்களில் நிற்கல இன்னுமே அழகாக இருக்குது. அந்த அந்த இணலில் இருந்து இந்த கடலில் ரசிக்கல மிக அழகாக இருக்குது. அதோடு சேர்த்து இந்த டவரை பாருங்க, இந்த டவரும் மடியாக இருக்குது. இது நைட் டைமில் பார்க்கல இந்த டெலிகாம் டவர், இந்த டெலிஃபோன் டவரில் வந்து லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த லைட் ஹவுஸ்லேயும் லைட் போட்டிருப்பாங்க. பொதுவாக அந்த லைட் ஹவுஸ் வந்து ஏறி போய் பார்க்கலாம். சிங்களாக்கள் எல்லாம் வந்தால் அதில் ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. போய் பார்ப்பாங்க, இப்போயும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. இந்த மணல் நல்ல அழகாக இருக்குது. இது வந்து என்னென்னா இப்போ தான் இந்த மாதிரி வாடைக்காற்று அடித்து முடிஞ்சது, அதனால் கணக்க மணல் வந்து இதில் ஏறி இருக்கும். எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு இது பிறகு என்ன திருப்பி அடுத்த வாடைக்காட்டு கடல் இங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட மண் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு காட்டுக்குமே கடல் மண் வந்து இதில் அப்படியே தள்ளி மண் கும்பியாக இருக்கும். இதே நாங்கள் மணல் காட்டு பக்கம் எல்லாம் போனோம்னு அதிகமான மணல் மேடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு நாளைக்கு அந்த பக்கம் போய் அந்த மணல் மேடுகள் இருக்கா ரசிப்போம். உண்மையாக நல்லா இருக்கும் அது. ரைட், ஓகே, பேசாதீங்க. இது இந்த கண்ணில் பட்டது ஒரு ரசனைக்குரிய விஷயமா இருந்தபடியா அப்போ ரைட் அதற்கு வீடியோவாக உங்களுக்கு காட்டுவோமேன்னு சொல்லி காட்டினான். இது பருத்துறையில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸோடு சேர்ந்து இருக்கிற ஒரு கடற்கரை. நீங்கள் வர சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து இந்த கடற்கரையை பார்க்கலாம். ஆனால் இந்த டைம் நல்லா வந்து இந்த கடலில் வந்து தூரம் எல்லாம் அந்த அந்த கடற்கரை அந்த அலை தெரிகிற பக்கம் எல்லாம் போய் பார்க்கலாம். அது மட்டுமே போய் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் அந்த அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து பெருசாக இல்லை, அதால் அங்கே போகக்கூடியதாக இருக்கும். ரைட், நாங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து பேசிடாதீங்க. நன்றி, வணக்கம். ஆனால் எப்படி இருந்தது இந்த சீனரி, உங்களுக்கு இது அனுபவங்கள் இருக்கிறார்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதை செய்து கொண்டே நாங்கள் வீடியோவை முடிப்போம்.